ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலைக்கீரை குழம்பு. பாலைக்கீரை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். ஒரு கத்தை பாலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு பெரிய தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், புளி வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், 3 வரமிளகாய், தாளிப்புக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, நான் 2 பட்டாட்டா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் தான் வச்சுருக்கேன் நான். குக்கரில் பருப்பு, நீ கேஸ் ஆன் பண்ணல, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கீரையை போட்டுக்கலாம். நம்ம கீரை போட்டாச்சு. அடுத்தது பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கர் மூடியாச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிடணும். கேஸ் ஆன் பண்ணி 5 விசில் வந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வந்து நான் பாலக்கீரையை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், மாற்றி வச்சுட்டேன். இப்படி நல்லா வெந்து மத்தில் கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் குண்டான வச்சுக்கோங்க, ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இப்போ சூடாகிடட்டும், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ சீரகம், உளுந்து, கடுகு 3 போட்டுடலாம். பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சிருச்சு. 3 காஞ்ச மிளகாய், நான் வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் பாலக்கீரையில், அதனால தான் அரை வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பட்டாட்டாவை போட்டுருங்க. பட்டாட்டா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லாட்டி போனோம்னா பட்டாட்டா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வருது. கொஞ்சம் பாலக்கீரை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. வதக்கிட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
கலக்கி விட்டு பாலக்கீரையை ஊற்றிக்கலாம். அடுத்தது புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம், பச்சை வாசம் அடிக்கும். அதனால ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. சுவையான பாலக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.